அம்மா ஐயோ இந்த தொல்லைகளா இதுங்களுக்கு லீவுன்னு இதுங்க நம்ம தலையில கட்டிட்டு புருஷன முன்னாடி ஊர் சுத்த போறாங்களாக்கும். அச்சச்சா என் பேர பிள்ளைகளா ஒடியாங்க. ஐயோ வந்த ஒரு நிமிஷமே இதில் சமாளிக்க முடியல. நான் 10 நாள் இதை வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னா கடவுளே. என்ன வந்தோடனே உங்களுக்கு சேட்ட வேண்டியது இருக்கு? பாட்டி பாவம் இல்ல. இன்னைக்கு ஒன்ன பத்தனா அன்னையிலேருந்து நான் பாவம் தாண்டோ. இப்ப நம்ம பாட்டி ஒன்னும் சொல்லாதப்பா, 4 மீதி மிதிச்சாலும் வாங்கிக்கும்பா. உங்ககிட்ட அடி வாங்கதான் எங்க ஆத்தா பையனை விட்டு போனாங்களாக்கும். இப்ப சின்ன பிள்ளை பாட்டி உன்னை எப்படி போட்டு அடிச்சிருக்கா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ கொடுக்காங்க மொத்தமா. ஓஹோ அதுக்குதான் உங்க அப்பா ஒவ்வொரு லீவுக்கும் கூட்டிட்டு வந்து விடுறானா? அவனால அடிக்க முடியலன்னு பிள்ளைகளை உங்களை விட்டு அடிக்க சொல்றானா உங்க அப்பன்? அப்பா சொல்லல, அம்மா தான் அடிக்க சொல்லுச்சு. இந்த காலாண்டு லீவுல என்ன காணாம ஆக்கிருவிய? அதுக்கு தானே வந்திய. விட்டுட்டு போப்பா உன் பிள்ளைகளை. ஆமா வந்தானு கேட்கணும்னு எங்கடா உன் பொண்டாட்டி? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலமா, அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன். இல்ல நான் மட்டும் உன் பொண்டாட்டிங்க வந்து கிளு 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 கிளுன்னு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் போவா மாமியா இருக்கா. அட போடா பிள்ளைகளை விட்டுட்டு. அப்ப அம்மா பத்தி எதனா பேசினா குத்து விட பத்துக்க. பாத்தியா அவ இங்க வந்து என்ன வெளுக்க முடியலன்னு பிள்ளைகளை விட்டு அடிக்க விடுறாளா உன் பொண்டாட்டி? பாத்து இருந்துக்க. நாளைக்கு உனக்கு எதிராவே உன் பிள்ளைகளை திருப்பி விட்டுரும் உன் பொண்டாட்டி. அதனால பார்த்து சூதானா உனக்கு வேணுன்றதை நீ சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு நல்லபடியா இருந்துக்க. ஒன்ட்ட காசு இருந்தாலும் பிள்ளைய ஒன்ன மதிக்குங்க, இல்லைன்னா மதிக்காதுங்க. அப்படியெல்லாம் இல்ல, நான் எங்க அப்பாவை கடைசி வரையும் பத்திரமா நாங்க பாத்துக்குவோம். இப்படி தாண்டா உங்க அப்பா என்கிட்ட சொன்னியா? இன்னைக்கு அவன் என்னை விட்டுட்டு போல பொண்டாட்டி பத்தி கேட்டுக்கிட்டு. அம்மா ஐயோ அம்மா என்னாச்சு? ஏன் படுத்து படுக்கையா இருக்கிற? உடம்பெல்லாம் அடிப்பட்டு கிடக்கு. அந்த நாங்க சொல்றோம். சொல்லடி சொல்லும் என்னாச்சு? எல்லாத்தையும் உன் பிள்ளைய தான்டா. என்னது என் பிள்ளைகளை? ஏமா என் பிள்ளைகளை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பியா? நீ எங்கிட்ட போய் விழுந்துக்கிட்டு பாவம் அந்த பச்சை பிள்ளைங்க மேலே குறை சொல்றியே. இது பச்சை பிள்ளைகளா? பச்சை குட்டி சாத்தாண்டா இதுங்கெல்லாம். ஏன் தான் இதுங்களை கூட்டிட்டு வந்து நீ விட்டே தெரியல. தயவுசெய்து நெக்ஸ்ட் லீவுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறா தம்பி. ஏன் பிள்ளைகளா? பாட்டி சொல்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? மதன் பாட்டியெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப அந்த கிளப்பி படுத்துக்கிட்டே எங்களை எல்லாம் வேலை வாங்குதுப்பா. இது எதுவுமே எங்களை செஞ்சு தர மாட்டேன்னுப்பா. ஆனா உன்னையும் திட்டுது, அம்மாவையும் திட்டுதுப்பா. அதுவும் இல்லாம எங்களையும் சேர்த்துக்கிட்டு திட்டுதுப்பா. ஏன் திட்டுது எதுக்கு திட்டுதுனே தெரியலப்பா. ரோட்ல எதனா தீனி போச்சுன்னா கேட்டோன்னா அப்படி கரைச்சு கொட்டுதுப்பா அந்த கிளவி. உங்க அப்பையும் கொடுத்து வச்சிருக்கனா இல்ல உங்க ஆத்தா கொடுத்து வச்சுட்டு போனாலா இல்ல வர போறப்ப என் கையில காசு கொடுத்துட்டு போறாங்களா? எதுவுமே இல்ல, இங்க வந்து உங்களை தள்ளி விட்டு என் உயிரை வாங்குறாங்கன்னு சொல்லுதுப்பா அந்த கிளவி. அதுக்கப்புறம்ப்பா இந்த கிளவிக்கு எதனா வேணும்னா நைஸா எங்களுக்கு தீனி வாங்கி கொடுத்துட்டு உங்க அப்பையும் எவ்வளவு சம்பாதிக்கிறான், உங்க ஆத்தாக்காரி என்ன பண்றா அப்படிலாம் கேக்குதுப்பா அந்த கிளவி. பார்த்தோம் அம்மாவே ரொம்ப பேசிக்கிட்டே இருந்துச்சா, கடுப்பாயிட்டு கீழே எண்ணெய் ஊற்றி விட்டோம். கிளவி வலிக்கு வந்துருச்சுப்பா. ஏமா வந்துட்டு எத்தனை தடவை சொல்கிறது? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. இந்த பிள்ளைகள் இருக்கும்போது இப்படி பேசாத வைக்காதன்னு வந்துட்டு எத்தனை தடவைமா சொல்லிட்டு போவேன். ஏமா இப்படி இருப்ப நீ? ஆமாம் அப்படி உலகத்தில் நடக்காதது. நீ எதுவும் என்கிட்ட சொல்கிறியா? எல்லாத்தையும் மறைக்கிற. அதனால தான் இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன். அதுக்கு மிச்சம் குட்டி தாத்தாடுங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்ருச்சுங்க. ஊருக்கு வந்தால் பிள்ளைங்க உங்கள்கிட்ட நல்லது கற்றுப்பாங்கன்னு தான் நான் கொண்டு வந்து ஊரில் விட்டேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு தொல்லைங்க நினச்சி அதுங்களை போட்டு இப்படி திட்டி வாட்டி வதக்குனீங்கன்னா நாங்கள் எப்படி இனிமேல் ஊருக்கு விடுவோம்? பரவாயில்ல, நாங்களே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை நானே பார்த்துக்கிறேன். இனிமேல் எந்த லீவுக்கும் உங்ககிட்ட வரல நாங்கள்.